எங்க வீட்ல இட்லிக்காகட்டும் தோசையாகட்டும் ஆவுன்னா இந்த சட்னி தான் வைப்போம். அதனால இதுக்கு பேரே வந்து நான் ஆவும் சட்னின்னு வச்சுட்டேன். என் தங்கச்சிக்கிட்ட ஆவும் சட்னி பண்ணு அப்படின்னு சொன்னா அவ பண்ணிடுவா. இது பேர் தாங்க சிம்பிள் கார சட்னி. இந்த ரெசிபியை தான் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்திருக்கேன். கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதும் 10 to 12 பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன். 3 வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 4 மீடியம் சைஸ் தக்காளியை அதையும் ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். காரம் அதிகமா வேணும்னா நீங்க கூடுதலா சேர்த்துக்கோங்க, கம்மியா வேணும்னா கம்மியா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதாங்க. சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்ச விழுதுக்கு தாளிப்பு கொடுக்க போறேன். தாளிப்பு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமா உளுந்து இது நல்லா செவந்து வந்ததும் 2 கொத்து கறிவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளவுதாங்க. அரைச்சு வச்ச ஆவும் சட்னி இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட இட்லிக்கும் தோசைக்கும் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். மோஸ்டா இந்த ரெசிபி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.